ஹாய் வெல்கம் டு அடடடடா அசத்தல் சமையல். நம்ம வந்து பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கான உணவு சீரீஸ் பார்த்துட்டு வரோம். அதில் வந்து இது பார்ட் 8 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கடுகு குழம்பு. இந்த கடுகு குழம்பு சாப்பிட்றதுனால வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து வயிற்றில் இருக்க அந்த கழிவுகளெல்லாம் வந்து இது சுத்தமாக நீக்கிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதில் நிறைய பூண்டு சேர்த்து தான் செய்வோம். அதனால் பாலும் வந்து அதிகமாக சுரக்கும். இப்போ நம்ம கடுகு குழம்பு செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாதி தக்காளியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பாதி வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டை வந்து இந்த மாதிரி தோலை உரித்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இப்போ நம்ம வந்து இந்த கடுகு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கடுகு வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ கடுகை நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து ஸ்டவ்வில் நான் ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டையும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டும் வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் அது நல்லா வதக்கிடலாம். இது வதங்கட்டும். பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கடுகு விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம். அப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து புளியெலாம் நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன்னா இது வந்து வயிற்றில் இருக்க புண்ணை ஆற்றுறதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். புளி சேர்க்கும்போது இந்த மருந்தெல்லாம் வந்து வேலை செய்யாது. அதனால் நம்ம புளியெலாம் சேர்க்கக்கூடாது. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். பூண்டுலாம் நல்லா வேகட்டும். இப்போ இதை நல்லா வேகட்டும். இப்போ குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு. நம்ம பூண்டும் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நல்ல சூடான சாப்பாட்டில் போட்டு சைட் டிஷ்க்கு வந்து ஒரு அவிச்ச முட்டை வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். கடுகு குழம்பு ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வரிசையில் வந்து நம்ம ஏற்கனவே கடுகு உருண்டை பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து இன்றைக்கி கடுகு குழம்பு வச்சு சாப்பிட்றீங்கன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் கடுகு உருண்டையை வந்து தவிர்த்துக்கலாம். இதை சாப்பிட்றதுனால வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தேவையற்ற கழிவுகளெல்லாம் வந்து அதை வெளியே கொண்டு வந்துடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.